இந்த நிமிடம் உணர்வு கொள்வோம், உரிமையை பெறுவோம் என்கிற தலைப்பில் உங்களிடையே உரை நிகழ்த்துவதற்காக என்னை அவர்கள் பணித்திருக்கிறார்கள். சென்னையிலே இருந்து வந்து சில செய்திகளை உங்களிடம் செறிவாக சேர்ப்பதற்காக எனக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்த ஃபெட்னாவை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன உணர்வு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அத்துணை பேரும் அறிந்திருப்பீர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், நான் பாரதி என்னை மிகவும் பெரிதாக பாதித்த ஒரு மகாகவி. பாரதிதான் எனக்கு ஒரு வழியை போட்டுக் கொடுத்தார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்று படிப்படியாக எனக்கு அவன் பாதை அமைத்து கொடுத்தான். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் அதுதான் சரியான வழியாக அவன் சொல்லி சென்றான். முதலில் வாழிய செந்தமிழ், அடுத்து வாழ்க நற்றமிழர், அதற்கு அடுத்துதான் வாழிய பாரத மணித்திருநாடு. எனக்கு முதலில் என் மொழி முக்கியம், எனவே வாழிய செந்தமிழ். காரணம், என் தாயின் கருவில் இருக்கிற பொழுது முதலாக காது கொடுத்து கேட்ட மொழி அல்லவா அது. அந்த மொழியை காதிலே கேட்ட பிறகுதானே இந்த மண்ணில் நான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். எனவே உலகில் எனக்கு மிகவும் முதன்மையானதும் முக்கியமானதும் என்னுடைய தாய்மொழிதான். அதனால் வாழிய செந்தமிழ். அடுத்து என்னுடைய தமிழை பேசக்கூடிய மக்கள், அந்த இனம்தான் எனக்கு முக்கியம். எனவே வாழ்க நற்றமிழர் என்று சொன்னார். என் மொழியையும் என் இனத்தையும் இந்திய தேசியம் என்கிற ஒன்றுக்காக அடகு வைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். நான் இந்தியனாக இருக்க விரும்புகிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழனாக இருந்தபடிதான் இந்தியனாக இருக்க நான் என்றும் விரும்புவேன். என் தமிழையும் என் தமிழ் இனத்தையும் பலி கொடுத்து விட்டுத்தான் ஒரு கதர் சட்டை அணிந்த தேசியம் பேச வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு என்றும் கிடையாது. உங்களை முதலில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காலையில் இங்கே ஈழம் குறித்து ஒரு 20 நிமிடம் நண்பர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதை பார்த்த பிறகு கனத்து போன என்னுடைய இதயம் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளில் ஈடுபட மறுத்ததனால் நான் அரங்கிலிருந்து வெளியேறி சென்று விட்டேன். உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது மிக முக்கியமானது. இங்கே தமிழகத் தமிழன், மலையகத் தமிழன், ஈழத்தமிழன், அமெரிக்க தமிழன், பிரெஞ்சு தமிழன் என்றெல்லாம் நீங்கள் வேறுபட்டு நிற்பது உங்களுக்கு நல்லதல்ல. எந்த இடத்தில் இருந்தாலும் தமிழன் தமிழன் தான். இந்த உடலில் எந்த இடத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் கண்களிலிருந்து தான் கண்ணீர் வரும் என்பது போல, உலகில் எங்கே ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வர வேண்டும். நாம் சுயநலமாகவே சுருங்கி போய்விட்டோம் என்பதை உங்களுக்கு வருத்தத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு கேளிக்கைகள் முக்கியமாகிவிட்டன, நமக்கு கொண்டாட்டங்கள் முக்கியமாகிவிட்டன. எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாக நான் சுருங்கிவிட்டேன். அதனால்தான் இந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விழுக்காடு உலகத்தின் மக்கள் தொகையில் யூதர்கள் கிடையாது. ஒரு விழுக்காடு கிடையாது. உலகத்தின் மொத்த மக்கள் தொகையில் ஒரு விழுக்காடு இல்லாத யூதர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அவர்களிடம் இருக்கக்கூடிய இன உணர்வு இந்த உலகத்தில் அவர்களை வல்லமை மிக்கவர்களாக மாற்றியிருக்கிறது.
அவர்களை மீறி உலகத்தின் நாடுகள் எதையும் செய்யக்கூடிய சூழல் இன்று இல்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் தமிழர்கள் யூதர்களை விட அறிவில் குறைந்தவர்களா? யூதர்களை விட ஆற்றலில் குறைந்தவர்களா? யூதர்களை விட உழைப்பில் குறைந்தவர்களா? இல்லை. ஆனால் யூதர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை தமிழனிடம் அறவே இல்லை என்பதுதான் அவனுடைய அழிவுக்கு அடிப்படை காரணம் என்பதை மட்டும் முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒன்றாக இல்லை. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். ஆனால் இன்று நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த வரிகளை மாற்றி பார்க்கிறேன். எங்கள் பகைவர் எங்கும் நிறைந்தார், இங்குள்ள தமிழர் வேறாதல் கண்டே. நாம் தனித்தனியாக வேறுபட்டு கிடக்கிறோம். அதனால்தான் பகை நம்மை பார்த்து சிரிக்கிறது, நம்மை அழிக்க முனைகிறது. நான் உங்களிடம் மன்றாடி கேட்பது, தமிழனை பற்றி யோசிக்கிற பொழுது தமிழன் ஜாதியாலே வேறுபட்டிருக்கிறார், தமிழன் மதத்தாலே வேறுபட்டிருக்கிறார், தமிழன் தான் ஏற்றுக்கொண்ட கட்சி அரசியலிலே வேறுபட்டிருக்கிறார். ஜாதியால் வேறுபட்டிருக்கிற, மதத்தால் வேறுபட்டிருக்கிற, கட்சி அரசியலால் வேறுபட்டிருக்கிற இந்த தமிழனை ஒன்று இணைக்கக்கூடியது தமிழ் ஒன்றுதான் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்காக ஒன்று கூடுங்கள். தமிழிலே நார் என்ற ஒரு சொல் உண்டு, பசை என்றும் ஒரு சொல் உண்டு. நார் என்ற சொல்லுக்கு அகராதியை புரட்டி பார்த்தால் அன்பு என்று போட்டிருப்பார். பசை என்ற சொல்லுக்கும் நீங்கள் அகராதியை புரட்டி பார்த்தால் அன்பு என்றுதான் போட்டிருப்பார். நாருக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? பசைக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? யோசித்தால் உண்மை புரியும். வெவ்வேறாக சிதறி கிடக்கக்கூடிய மலர்களை எல்லாம் ஒன்றாக எடுத்து கட்டுவது நான். தனித்தனியாக பிரிந்து கிடக்கக்கூடியவற்றை ஒன்றாக எடுத்து ஒட்டுவது பசை. தனித்தனியாக பிரிந்து கிடக்கக்கூடிய மனித மனங்களை ஒன்றாக ஒட்டுவதும் கட்டுவதும் தான் அன்பு. அந்த அன்பு எங்கிருந்து சுரக்கும்? முதலில் என் இனம் சார்ந்து சுரக்கும். நண்பர்களே, எனக்கு என் இனத்தின் மீதும் என் மொழியின் மீதும் பற்று இல்லாமல் போனால் நான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு ஈழத்தினுடைய மொத்த வரலாற்றையும் சொல்வதற்கு எனக்கு 35 நிமிடங்களில் முடிக. ஆனால் ஈழத்தை நினைக்கிற பொழுதே இருதயம் ரணப்பட்டு போகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே புறநானூற்று நீங்கள் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு புரட்டிக் கொண்டே வந்தால் பாரி மகளிர் அங்கவை சங்கவையினுடைய கண்ணீர் பாடல் ஒன்று உங்களுக்கு புலப்படும். அந்த பாடல் வரி இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர்கொளா, இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வெந்தெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. எவ்வளவு சோகம் செறிந்த பாடல்! அந்த பாடலில் உவமை நயம் இல்லை, அந்த பாடலில் அணிநலன்கள் இல்லை. ஆனால் அந்த பாடலில் தன்னுடைய நிலத்தை பறிகொடுத்த சோகத்தின் அழுத்தம் இருக்கிறது. ஒரு பௌர்ணமியில் அந்த அங்கவையும் சங்கவையும் தங்களுடைய தந்தை பாரியோடு அந்த மண்ணிலே இருந்தார். அந்த மண் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த மண்ணில் இருந்த மக்கள் அவர்களுக்கு உறவுகளாக இருந்தார். அந்த மண்ணின் தலைவன் அவர்களுக்கு தந்தையாக இருந்தார். ஆனால் இடையில் ஒரு அமாவாசை வந்தது. அந்த அமாவாசை இருட்டில் சேரனும் சோழனும் பாண்டியனும் சேர்ந்து அறம் பிறந்து அந்த பாரியை கொன்று குவித்தார், கொன்று அழித்தார். அடுத்த பௌர்ணமி வருகிறது. நண்பர்களே, ஒரு பௌர்ணமிக்கும் இன்னொரு பௌர்ணமிக்கும் இடையே எவ்வளவு பெரிய சோகம், எவ்வளவு பெரிய மாற்றம்! ஈழத்தோடு இணைந்து சிந்தித்து பாருங்கள். அடுத்த பௌர்ணமி வருகிறது. அடுத்த பௌர்ணமி வருகிற பொழுது அங்கவையும் சங்கவையும் சிந்திக்கிறார்கள். இருதயம் முழுவதும் ரணப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுடைய சோகத்தை சொல்லிலே கொண்டு வந்து இறக்கி வைக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் அவர்கள்? அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில்